வணக்கம். டிடிடிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜேரட்னம் நிக்சன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபாகரனின் சரணடைவு எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லை. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு. கிசாலினியின் மரணத்துக்கு நீதி வேண்டும். பெண்கள் அமைப்புகள் ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கில் போராட்டம். பதினாறு வயதுக்கும் குறைந்த சிறுவர்களை பணிக்கமர்த்துவது தொடர்பில் விசேட நடவடிக்கை முன்னெடுப்பு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. இலங்கையில் நாளாந்தம் 5 சிறுவர்கள் கோவிட்-19 கொரோனாவால் பாதிப்பு. லேடி ரிச்வே வைத்தியசாலை இயக்குநர் தெரிவிப்பு. பயண கட்டுப்பாடுகள் ஓரளவு தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து கோவிட்-19 கொரோனா நோயாளர்களுடைய இறப்புகள் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். தேர்தல்களில் மக்கள் எதிர்பார்த்த அளவு ஆதரவினை வழங்காத போதிலும் பழிவாங்கும் எண்ணமின்றி மக்கள் நலன்களின் அடிப்படையிலேயே செயற்படுவதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, பிரபாகரனின் சரணடைவு கூட தனக்கு பழிவாங்கும் எண்ணத்தினை ஏற்படுத்தவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச மக்களுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேற்கண்டவாறு தெரிவித்தார். 1987 ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவான காலத்திலிருந்து அந்த ஒப்பந்தத்தினூடாகவே இலங்கையில் தமிழர் பிரச்சினைக்கு நிரந்தரமான தீர்வை காண முடியும் என்பதை நான் வலியுறுத்தி வருகின்றேன். அவ்வாறு நான் ஏற்றுக்கொண்ட இந்த ஒப்பந்தத்தை ஏனைய சமல் கட்சிகளும் புலிகள் அமைப்பினரும் ஏற்றுக்கொண்டிருந்தால் முள்ளிவாய்க்கால் வரையில் எமது மக்கள் உயிருடைமை இழப்புகளை சந்திக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டிருக்காது. மாறாக பிரபாகரன் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஜனநாயக வழிமுறைக்கு வந்திருந்தால் மக்களுக்கும் பேரழிவு ஏற்பட்டிருக்காது. அதே நேரம் பிரபாகரனின் சரணடைவு கூட நடந்திருக்காது. மேலும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனம் முதற்கொண்டு இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் வரை இந்த நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தையே வலியுறுத்தி இருக்கின்றன. அதனையே நாம் செயற்படுத்தி வருகின்றோம். அதே நேரம் நான் கடற்றொழில் அமைச்சர் என்ற வகையில் இயன்றளவில் கடற்றொழிலையும் நன்னீர் சார்ந்த துறைகளையும் மேலும் மேலும் பரவலாக வளர்த்தெடுத்து உற்பத்தி பொருளாதாரத்துக்கு வெளிச்சேர்க்கின்ற நடவடிக்கைகளை இடைவிடாது முன்னெடுத்து வருகின்றேன். அந்த வகையில் நான் முன்னெடுக்கும் எந்த ஒரு செயற்பாடும் பழிவாங்குவதாகவோ அன்றி பக்கசார்பானதாகவோ இருக்கப் போவதில்லை. மாறாக அனைத்தும் எமது மக்களின் நலன் சார்ந்தவையாகவே இருந்து வருகின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே கடலட்டை பண்ணைகளை அமைப்பதற்காக விண்ணப்பித்திருக்கின்ற பூநகரி வேலைப்பாடு கிராம மக்களுக்கு கடலட்டை பண்ணைகளை பகிர்ந்தளிப்பது தொடர்பான கலந்துரையாடல் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் பூநகரி நக்டா தேசிய நீரியல் வள அபிவிருத்தி அதிகார சபை அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. இதே நேரம் பூநகரி வேலைப்பாடு கடற்றொழிலாளர்களுக்கான விண்ணப்பத்தின் அடிப்படையில் கடலட்டை பண்ணைகளை பகிர்ந்தளிப்பது தொடர்பான கலந்துரையாடலுக்காக சென்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சங்குப்பட்டி பாலத்தின் ஓரத்தில் இறால் அறுவடை செய்யும் தொழிலாளர்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருப்பதுடன் அவர்களது பிரச்சனைகள் தொடர்பிலும் அமைச்சர் அவர்கள் கேட்டறிந்தார். அத்துடன் பூநகரி சங்குப்பட்டி கடற்றொழிலாளர் இறங்குதுறைக்கான கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய சங்க உறுப்பினர்களோட கதைச்சு போட்டு ஒரு சரியான பதில தாரன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இதுல அவர் இந்த 9ஆம் மாதம் என்று சொன்னது ஒருக்கா பூனேரியில ஒரு கூட்டம் நடக்கல இந்த பாஸ்கரனுடைய பிரச்சனை வந்தது. பாஸ்கரன் எனக்கு காசு தாரத்துக்கு முயற்சி பண்ணி இருக்கிறான். நான் உங்களுக்கு இவ்வளவு தொகைதாரன் தந்த இதை அனுமதிக்க சொல்லி அப்படி
என்கிட்ட நேரடியா அவர் சொல்லாவிட்டாலும் முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் வீட்டில் மரணமடைந்த சிறுமிக்கு நீதி கோரி யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள மகளிர் அமைப்புகள் மற்றும் பெண்கள் அமைப்புகள் மற்றும் சமூக மட்ட அமைப்புகள் இணைந்து யாழ்நகர மத்திய பேருந்து நிலைய முன்பாக இன்று காலை 9 மணி முதல் 10 மணி வரை இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தாதே, சிறுவர்களின் எதிர்காலத்தை சிதைக்காதே, வேண்டாம் வேண்டாம் வன்முறை வேண்டாம், பாதுகாப்போம் பாதுகாப்போம், சிறுவர் உரிமைகளை பாதுகாப்போம், மலையக சிறுமிக்கு நீதி வேண்டும், பாலியல் வன்முறை வேண்டவே வேண்டாம், பாதுகாப்போம் பாதுகாப்போம், சிறுவர் உரிமையை பாதுகாப்போம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை இதன்போது எழுப்பியிருந்தனர். உழைக்கும் மகளிர் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் மகளிர் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஓரணியில் திரண்டு குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் என பலரும் எவ்வித பேதமுமின்றி கிசாலினியின் மரணத்துக்கு நீதி கோரும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வன்முறைகளுக்கு எதிராக திருகோணமலை அனுராதபுர சந்தையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை பெண்கள் குழுக்களின் ஒன்றிணைவுடன் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்றின் பின்னராக சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வன்முறைகள் அதிகரித்திருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மேலும் இவ்வாறு வன்முறைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனின் மனைவி, அவரது மாமனார், மைத்துனர் மற்றும் தரகர் ஆகியோரை 48 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. சந்தேக நபர்கள் 4 இன்று கொழும்பு புதுக்கடை இலக்கம் 2 நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதன்போதே நீதிவான் மேற்கண்டவாறு உத்தரவிட்டிருக்கின்றார். அத்துடன் எதிர்வரும் 26ஆம் நாள் மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறும் அவர் உத்தரவிட்டிருக்கின்றார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீனின் வீட்டுக்கு மலையகத்திலிருந்து இதற்கு முன்னர் அழைத்து வரப்பட்டிருந்த 11 யுவதிகள் பல்வேறு துன்புறுத்தல்களை எதிர்நோக்கி இருப்பதுடன் அவர்களில் 2 பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. அத்துடன் இவ்வாறு பணிப்பெண்ணாக பணிபுரிந்த யுவதி ஒருவர் மர்மமான முறையில் பம்பளப்பட்டி பகுதியில் ரயிலில் பாய்ந்து கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று, அது தொடர்பிலும் போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ரிசாத் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த 11 பெண்களுக்கு பல்வேறு துன்புறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் அவர்களில் 2 பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவ்வாறு பணியாற்றிய 2 மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் தொடர்பிலும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எவ்வாறாக இருப்பினும் இந்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் மேலும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இன்றிரவு 8 மணிக்கு டிடி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சிறப்பு நேரடி நிகழ்ச்சியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார். நீங்களும் உங்கள் கேள்விகளோடு அமைச்சரவர்களோடு இணைந்து கொள்ளலாம். அமைச்சரவர்களை தொடர்பு கொள்ள நான் தருகின்ற தொலைபேசி இலக்கங்களை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். 021 722 3141 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். 16 வயதுக்கும் குறைந்த சிறுவர்களை பணிக்கமர்த்துவது தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை 16 வயதுக்கும் குறைந்த சிறுவர்களை பணிக்கமர்த்துவது பாரிய குற்றமாகும்.
இவ்வாறான சிறுவர்கள் இருப்பின் அது குறித்து ஆராய்ந்து பணிக்கமர்த்தியவர்களை கைது செய்து வழக்கு தொடர்வது தொடர்பில் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் தெரியப்படுத்தியிருப்பதாக அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இது குறித்து பொதுமக்களும் விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனிடையே எதிர்வரும் காலங்களில் தொழிலாளர்களுடைய ஜாப்பினை மாற்றி புதிய சட்டத்திட்டங்களை கொண்டுவர எமது அரசாங்கத்தின் ஊடாக நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் வன ஜீவராசிகள் அமைச்சர் சிபி ரட்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். இன்று அம்பகமுவ பிரதேச சபையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். டயகம தோட்ட பகுதியில் உள்ள சிறுமியினை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீனின் வீட்டுக்கு தொழிலுக்கு அழைத்துச் சென்று துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என மருத்துவ அறிக்கையில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து ரிசாத் பதியுதீன் சிறையில் இருந்தவாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் அவரது மனைவி உட்பட உறவினர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது குறித்து எமது ஜனாதிபதி சிறந்ததொரு தீர்வினை பெற்றுக் கொடுப்பார். இவர்களின் கைது தொடர்பான விடயத்தில் எவ்வித தனிப்பட்ட விரோதங்களும் இல்லை. இந்த நாட்டில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்களே அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எமது அரசாங்கம் 1000 ரூபாய் சம்பளத்தினை பெற்றுக் கொடுத்துள்ள வேளையில் மலையகத்தில் உள்ள சிறுவர்களின் கல்வியினை அபிவிருத்தி பாதையில் இட்டுச் செல்கின்ற நிலையில் சிறுவர்களை தொழிலுக்கு கொண்டு சென்று அமர்த்தும் தரகர்கள் அவர்கள் குறித்து போலீசாரும் சிறுவர்கள் பாதுகாப்பு திணைக்களம் ஊடாக விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மலையகத்தின் நுவரெலியா மாவட்டம் என கூறிய பிறகு எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள், அங்குள்ள பிள்ளைகளிடம் தேயிலை தூளும் பூக்களும் இருக்கிறதா என்றுதான் கேட்கின்றார்கள். இந்த கலாச்சாரத்தினை ஒழித்து எதிர்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை நிலைநாட்டப்படுவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் நாளாந்தம் 5 சிறுவர்கள் கோவிட்-19 கொரோனா வைரஸ் நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக லேடி ரிச்வே வைத்தியசாலை குறிப்பிட்டிருக்கிறது. இதன்படி நாட்டில் இதுவரை 500 சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் லேடி ரிச்வே வைத்தியசாலை குறிப்பிட்டிருக்கிறது. அத்துடன் கோவிட்-19 கொரோனா காரணமாக 10 சிறுவர்கள் மரணமடைந்திருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் கோவிட்-19 காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளால் மரணமடைந்தவர்கள் எனவும் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் விஜயசூரிய குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே சுவாச பிரச்சனைகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் குறித்து பெற்றோர் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதென கருதுகின்றதாக தெரிவித்த அவர், வைரஸினால் பாதிக்கப்பட்டமைக்கான ஆபத்தான அறிகுறிகளை ஒருவர் வெளிப்படுத்தாவிட்டாலும் உங்கள் உடம்பில் வைரஸ் நுழைந்தால் நீங்கள் நோயை பரப்புவராக விளங்கக்கூடும் என்றும், இதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் அருகில் உள்ளவர்களுக்கும் வைரஸை தொற்றுச் செய்வீர்கள் என்பதே ஆகும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதனிடையே அமெரிக்காவின் மொடர்னா தடுப்பூசியை 12 வயது முதல் 17 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களுக்கு செலுத்த முடியும் என ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. அண்மையில் அமெரிக்காவில் 3700க்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கு மொடர்னா தடுப்பூசி செலுத்தப்பட்டு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு உண்டாகும் அந்த எதிர்ப்புடல்களுடன் ஒப்பிடும்போது அதே அளவு எதிர்ப்பு நிலை 18 வயதுக்கு குறைவான சிறுவர்களிடமும் உண்டாகின்றமை கண்டறியப்பட்டிருக்கிறது. தற்போது கோவிட்-19 தடுப்பூசிகள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கே செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பைசர் தடுப்பூசிகள் மாத்திரமே 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு செலுத்த முடியும் என ஐரோப்பிய ஔடத முகவரகம் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவின் மொடர்னா தடுப்பூசி சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் வேலைத்திட்டத்துக்கு உதவியாக அமையும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த தடுப்பூசியை 12 முதல் 17 வயது வரையிலான சிறுவர்களுக்கு செலுத்தலாம் என அமெரிக்க மருத்துவர்கள் நிறுவனம் பரிந்துரை வழங்கியிருக்கின்ற அதேவேளை இந்த தடுப்பூசிக்கு ஐரோப்பிய ஔடத முகவரகம் அனுமதி வழங்கியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்த மற்றும் கற்கை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க எதிர்பார்த்திருப்பதாக இது ஒரு சிறந்த தீர்வாகும் எனவும் ஐரோப்பிய ஔடத முகவரகம் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பயண கட்டுப்பாடுகள் ஓரளவு தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து கோவிட்-19 கொரோனா நோயாளர்கள் மற்றும் இறப்புகள் அதிகரித்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ பிள்ளை குறிப்பிட்டிருக்கின்றார். டெல்டா கோவிட்-19 கொரோனா வைரஸானது நாடு முழுவதும் வேகமாக பரவி வருவதனை சுட்டிக்காட்டியிருப்பதுடன் வைரசுக்கு எதிராக தடுப்பூசி போடுமாறும் ராஜாங்க அமைச்சர் மக்களை கேட்டிருக்கின்றார்.
எதிர்காலத்தில் புதிய கோவிட்-19 கொரோனா வகைகள் உருவாகலாம். அவை சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். எனவே அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட சுகாதார வழிகாட்டல்களை மக்கள் பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே பழைநகரில் உள்ள இலங்கை வங்கி கிளையில் பணியாற்றும் 6 ஊழியர்களுக்கு கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே குறித்த வங்கிக்கு சென்று வந்தவர்கள் தங்களை அடையாளப்படுத்துமாறு சுகாதார பிரிவு கோரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற PCR பரிசோதனையில் 6 ஊழியர்களுக்கு கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுடன் மேலும் ஒருவருக்கு 2ஆம் தடவை PCR பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 12ஆம் நாள் தொடக்கம் 20ஆம் நாள் வரை வங்கியுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி உதவுமாறு சுகாதார பிரிவினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நாளாந்தம் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதன் காரணமாக மீண்டும் கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்க நேரிடும் என சுகாதார அமைச்சு எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக நாட்டில் டெல்டா பிறழ்வு பரவி வரும் நிலையில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் கேமந்த கேரத் தெரியப்படுத்தியிருக்கின்றார். திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை கலாச்சார ரீதியில் நடத்துவதற்கு அனுமதி வழங்கும் வகையிலேயே கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. எனினும் அந்த தளர்வுகளை மீறி நிகழ்வுகள் நடத்தப்படுமாயின் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் கோவிட்-19 கொரோனா நோயாளர்களுடைய எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படும் எனவும் கேமந்த கேரத் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கோவிட்-19 கொரோனா நோயாளர்களுடைய எண்ணிக்கையிலும் மரணங்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு ஏற்படுமாயின் கடந்த மே மாதம் போன்று இறுக்கமான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட நேரிடும் எனவும் அவர் எச்சரித்திருக்கின்றார். மேலும் டெல்டா பிறழ்வானது வடக்கு, கிழக்கு, மேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் அதன் அடிப்படையில் டெல்டா பிறழ்வு நாடு முழுவதும் பரவியிருக்கின்றமை இது புலப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதனிடையே அம்பாறை, வவுனியா, கம்பாந்தோட்டை, கம்பகா, வத்துப்பிட்டிவேல மற்றும் புலனறுவையில் புதிதாக மருத்துவ ரசாயன கூடங்களை ஸ்தாபிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை கோவிட்-19 கொரோனா நோயாளர்களை அடையாளம் காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகளை மேலும் துரிதப்படுத்துவதற்காக புதிய ஆய்வுக்கூடங்கள் ஸ்தாபிக்கப்பட இருப்பதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. நாட்டில் தற்போது 39 ஆய்வுக்கூடங்கள் இருப்பதாக அமைச்சின் ரசாயன சேவை பிரிவின் பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் சுதத் தர்மரட்ன குறிப்பிட்டிருக்கின்றார். புதிய ஆய்வுக்கூடங்கள் அமைக்கப்பட்டதை அடுத்து நாளாந்த PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த மே மாதத்தில் சுமார் 7 லட்சம் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் கடந்த மாதம் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றிரவு 8 மணிக்கு டிடி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சிறப்பு நேரடி நிகழ்ச்சியில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார். அமைச்சர் அவர்களிடம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்க விரும்புமாயின் நான் தருகின்ற இந்த தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிடுத்து அவரோடு தொடர்பினை ஏற்படுத்தலாம். 021 722 3141 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவோடு தொடர்பினை ஏற்படுத்துவதற்காக. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கோவிட்-19 தடுப்பூசி திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து கிராம உத்தியோகஸ்தர்களால் அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் என சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தலைமையில் நடந்த கோவிட்-19 கட்டுப்பாட்டு செயலணி கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன்படி கோவிட்-19 தடுப்பூசி திட்டத்தின் முன்னேற்றம் 4 பிரிவுகளின் கீழ் அறிக்கையிடப்பட வேண்டும். வயது அடிப்படையில் தகவல்கள் பெறப்பட்டு அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு கிராம உத்தியோகஸ்தரும் இந்த தகவல்களை அடுத்த மாதம் 31ஆம் நாளுக்கு முன்னர் அறிக்கையிட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என கிராம உத்தியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நாட்டில் மீண்டும் கோவிட்-19 கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை குறிப்பிட்டிருக்கிறது. கடந்த 6 நாட்களுக்கு முன்னர் குறைந்த அளவிலான நோயாளர்கள் பதிவாகி இருக்கின்றார்கள். எனினும் தற்போது நாளாந்தம் 1700க்கும் அதிகமான நோயாளர்கள் பதிவாகின்றார்கள். அதே நேரம் நாட்டில் நேற்றைய தினத்தில் 1815 பேருக்கு கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதியாகி இருக்கிறது. அவர்களில் புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடைய 1785 பேரும் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 30 பேரும் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் நாட்டில் கோவிட்-19 தொற்று உறுதியானவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 2,30,000
1,83,113 உயர்வடைந்திருக்கிறது. அதே நேரம் கோவிட்-19 தொற்றிலிருந்து நேற்றைய தினமும் 953 பேர் குணமடைந்திருக்கின்றார்கள். இதன்படி நாட்டில் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 2,65,708 அதிகரித்திருக்கிறது. எனவே தற்போது மீண்டும் தலை தூக்கியுள்ள கோவிட்-19 தொற்று தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலதிக செலவுகளை ஈடு செய்யும் வகையில் குறை நிரப்பு பிரேரணையை ஏற்பாடு செய்ய வேண்டாம் என அமைச்சர்களுக்கு நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்ச விசேட உத்தரவு ஒன்றை வழங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அனாவசிய செலவுகளை தவிர்க்கும்படியும் பிரம்மாண்ட வேலை திட்டங்களை இப்போது தயார்படுத்த வேண்டாம் எனவும் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச கூறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பதாக நாட்டை மீண்டும் வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறது. இதேபோன்று முறையான பொருளாதார முகாமைத்துவத்தின் ஊடாக மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் ஜனாதிபதியின் சௌபாக்கிய கொள்கை திட்டத்திற்கு ஏற்ப திறமையான மக்கள் சேவையை நிறுவுவதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு சிறப்பு பொறுப்பு உள்ளது என்பதை நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச வலியுறுத்தியிருக்கின்றார். இதேவேளை நாடு பொருளாதார சவாலை எதிர்கொள்ளும் தற்போதைய காலகட்டத்தில் ஊழலை ஒழிப்பதும் மக்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பதும் அனைவரின் பொறுப்பாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அரசியல் தேவைகளுக்கான போராட்டங்களால் மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்காமல் பேச்சுவார்த்தைக்கு வருவதே சிறந்தது என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டிருக்கின்றார். ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதன் ஊடாக இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினரை முன்னிறுத்திய சேவையை உயர்மட்டத்தில் பெற்றுக்கொள்வதற்கும் அதனூடாக இலங்கையின் இலவச கல்வி முறைமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் முடியும். எனவே இந்த விடயத்தில் அரசியல் அபிலாசிகள் மற்றும் போராட்டங்களால் மாணவர்களின் எதிர்காலத்தை பலி கொடுக்க இடமளிக்காமல் ஜனாதிபதியுடனும் கல்வி அமைச்சருடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த பிரச்சினைக்கான தீர்வை காண்பது மிகவும் வரவேற்கத்தக்கதாகும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். வர்த்தகத்துறை அமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவிக்கும் போதே அமைச்சர் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அண்மை காலத்தில் உலக நாடுகள் அனைத்தும் பாரிய பொருளாதார நெருக்கடி ஒன்றுக்கு முகம் கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் நமது நாட்டில் அரசாங்கத்தினால் பின்பற்றப்பட்டு வரும் சுமூகமான பொருளாதார கொள்கையை தொடர்ந்து பேணுவதற்கு அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படல் வேண்டும். 2020 ஆண்டில் நாட்டின் மொத்த வருமானமான 1,216 பில்லியன் ரூபாவில் 86% அரச ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் வேதன கொடுப்பனவுகளுக்காக செலவிடப்படுகின்றன. அவ்வாறு இருக்கையில் ஏனைய செலவினங்களை ஈடு செய்வதற்கேற்ற போதிய வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் மீது அதிக வரிச்சுமையை சுமத்துவது அல்லது செலவினங்களை குறைப்பது அல்லது நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்வது போன்ற மாற்று வழிகளைத்தான் கையாள வேண்டும் எனவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்க இருக்கின்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் செயற்முறை பரீட்சை நடவடிக்கைகளில் இருந்து விலக அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் தீர்மானித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு எழுத்தூடாக தெரியப்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பள பிரச்சினை தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் சரியான தீர்மானம் தராத காரணத்தால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கிளிநொச்சி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழக வளாகத்திற்கு பின்புறமாக இருக்கும் புலிக்குளத்திலிருந்து பல்கலைக்கழக வளாகத்திற்கு வாய்க்கால் ஊடாக நீரை கொண்டு வருவதற்கான வேலை திட்டம் நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் ராஜகோபு மற்றும் அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழக பீடாதிபதிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு சம்பிரதாயபூர்வமாக வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றனர். புலிக்குளத்திலிருந்து அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழக வளாகத்திற்கு வாய்க்கால் ஊடாக நீரை கொண்டு வருவதற்கான முதல்கட்டமாக சிறு குளம் ஒன்றை கட்டமைக்கும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஊடாக நீர்ப்பாசன அமைச்சர் சமல் ராஜபக்ச அவர்களிடம் பல்கலைக்கழகம் சார்பாக விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த திட்டத்திற்கான நிதியாக 15 மில்லியன் ரூபாயை நீர்ப்பாசன ராஜாங்க அமைச்சு ஒதுக்கியது. இந்த திட்டத்தின் முன்னேற்ற நிலை குறித்து கடந்த
கடந்த 23ஆம் நாள் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடத்திய விசேட கலந்துரையாடலில் ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பல்கலைக்கழக பீடாதிபதிகள் மற்றும் பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர் ஆகியோரிடம் கேட்டறிந்திருந்தார். இதன்போது நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு அமைவாக இந்த திட்டம் தொடர்பான விரிவான அறிக்கை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராசாவின் கையெழுத்துடன் விவசாய பீடாதிபதி கலாநிதி வசந்த ரூபாவினால் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினரும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் மேலதிக இணைப்பாளருமான ருஷாங்கனிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தின் ஆரம்பகட்டமாக 7 மில்லியன் ரூபாயில் சிறுகுள கட்டுமான பணிகள் மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளரின் நெறிப்படுத்தலில் பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை பத்திரிகை பேரவை சட்டத்தை சகல ஊடகங்களுக்கும் ஏற்புடைய விதத்தில் ஊடகப் பேரவை சட்டமாக மறுசீரமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தியிருப்பதாக ஊடகத்துறை அமைச்சர் கெகலிய ரம்புக்வேல குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் இலங்கையில் 22 மில்லியன் சனத்தொகையின் சார்பில் தமது அமைச்சு பொறுப்புகளை நிறைவேற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வெகுஜன ஊடக அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டம் அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. இதன்போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தொலைக்காட்சி சேவைகளுக்காக அனுமதி பத்திரம் வழங்கல் மற்றும் தற்போது இயங்கி வரும் செய்தி இணையதளங்களை பதிவு செய்யும் செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தல் போன்ற செயற்பாடுகளை முன்னெடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். மற்றும் கோவிட்-19 கொரோனா காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு தொலைக்காட்சி நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களை இலங்கை ஊடகங்களில் ஒளிபரப்புவதற்கான வரி அறவீடு 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார். இதற்கமைய இந்த வரி விதிப்பின் காரணமாக இதுவரை 251 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கெகலிய ரம்புக்வேல குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு அறவிடப்படும் வரி தொகையை மேலும் அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் இதனூடாக உள்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் தேசிய தொலைக்காட்சியில் கலை மற்றும் இந்த தொழில்துறையை பாதுகாத்து இந்த நாட்டு கலைஞர்களை பயன்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேசிய ரூபவாகினி தொலைக்காட்சி அதனுடைய சேவை நட்டத்தில் சென்று கொண்டிருப்பதாக மாறியிருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் தேசிய அடையாளத்தை பாதுகாத்து புதிய நிகழ்ச்சி திட்டங்களை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக தேசிய ரூபவாகினி தொலைக்காட்சி சேவையை முன்னேற்ற எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த வருட இறுதிக்குள் இதனை வருமானம் ஈட்டும் மட்டத்துக்கு கொண்டுவர எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். கோவிட்-19 கொரோனா தொற்று நோய் காரணமாக பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அரசாங்க ஊடக நிறுவனங்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவரும் சவால் தன்னுடைய அமைச்சுக்கு காணப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். சமாதான நீதிவான் பதவிக்கான விண்ணப்ப படிவங்களை தமிழ் மொழியில் பூரணப்படுத்துவதற்கான அனுமதி இனிவரும் காலங்களில் வழங்கப்படும் என நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி குறிப்பிட்டிருக்கின்றார். சமாதான நீதிவான் பதவிக்கான விண்ணப்ப படிவங்களில் விண்ணப்பத்தை சிங்களம் அல்லது ஆங்கில மொழியில் பூரணப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நீதியமைச்சருடன் தொடர்பு கொண்டு பேசியதை அடுத்து நீதியமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தனது முகநூலில் பதிவிட்டிருக்கின்றார். ஜீவன் தொண்டமானின் முகநூல் பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது சமாதான நீதிவான் பதவிக்கான விண்ணப்ப படிவம் தமிழ் மொழியில் பூரணப்படுத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட செய்தி வெளிவந்திருந்தது. இதையடுத்து இது தொடர்பாக நான் நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதோடு தமிழ் மொழியும் இனிவரும் காலங்களில் உள்வாங்கப்படும் என தெரிவித்திருக்கின்றார் என்றும் ஜீவன் தொண்டமான் தனது பதிவிலே தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நீரில் மூழ்குவதால் ஏற்படும் மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு வருடமும் 800 பேர் மரணமடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சின் தேசிய தொற்றா நோய் பிரிவு விடுத்திருக்கின்ற அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் தற்செயலான அனர்த்தங்களால் மரணிக்கின்ற காரணிகளில் நீரில் மூழ்கி மரணம் அடைவது 2வது இடத்தில் இருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர்களில் பெரும்பாலானோர் 21 வயது முதல் 60 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் அரியாலை கிழக்கு பூம்புகார் பகுதியில் நேற்றிரவு சட்டவிரோத மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தின் மீது போலீசாரினால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. எனினும் உளவு இயந்திரத்தில் பயணித்த மூவரும் தப்பிச் சென்றிருப்பதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். உளவு இயந்திரத்தின் டயர் பகுதி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றமையினால் உளவு இயந்திரம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்திருக்கிறது.
இன்று அதிகாலை 1:40 மணியளவில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தினை கடமையிலிருந்து போலீசார் மறித்தபோது வாகனம் நிறுத்தாது சென்றதன் காரணமாக உளவு இயந்திரத்தின் சில்லு பகுதி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் எனினும் துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து உளவு இயந்திரத்தில் பயணித்த மூவரும் தப்பிச் சென்றிருப்பதாகவும் யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். இன்று இரவு 8 மணிக்கு டிடி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சிறப்பு நேரடி நிகழ்ச்சியில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார். அமைச்சர்களிடம் நீங்களும் தொடர்பு கொண்டு கேள்விகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதுக்கு நான் தருகின்ற தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிடுத்து தொடர்பு கொள்ளுங்கள். 021 722 3141 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துங்கள். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற வீதி விபத்துகளால் 8 பேர் மரணமடைந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விபத்துகளில் 3 பாதசாரிகள், முச்சக்கர வண்டிகளில் பயணித்த 2, உந்துருளிகளில் பயணித்த 3 ஆகியோரை இவ்வாறு மரணமடைந்திருக்கின்றார்கள். இந்த விபத்துகளுக்கு பாதுகாப்பற்ற கவனக்குறைவான வாகன செலுத்துகையே காரணம் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே வாகனங்களுக்கு இடையிலான பயணத்தடையை மீறி பயணிக்க முற்பட்ட 584 பேர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டிருக்கின்றார். தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய, முகக்கவசம் அணிய தவறிய மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்ற தவறிய குற்றச்சாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 121 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த அக்டோபர் 30ஆம் நாள் முதல் இதுவரை 51,859 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறித்த சுற்றிவளைப்பு மேலும் முன்னெடுக்கப்படும் எனவும் வாகனங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அதுடன் சுகாதார வழிகாட்டல்கள் மற்றும் தனிமைப்படுத்தல் விதிமுறைகள் தொடர்பான நடவடிக்கைகள் இன்றும் மேற்கொள்ளப்படும் எனவும் அஜித் ரோஹன மேலும் தெரியப்படுத்தியிருக்கின்றார். நாட்டில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக இன்று மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அதேநேரம் வடமேல் மாகாணத்தில் சிறிய அளவிலான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த நிலையில் நாடு முழுவதும் மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் குறித்த திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. அதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு மற்றும் சரிவு பகுதிகளில் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, திருகோணமலை மாவட்டங்களிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு 8 மணிக்கு டிடி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சிறப்பு நேரடி நிகழ்ச்சியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார். அமைச்சரவர்களோடு நீங்களும் இணைந்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் அவரிடம். அதற்காக நான் தருகின்ற இந்த இலக்கத்தை பயன்படுத்துங்கள். தொலைபேசி இலக்கத்தை 021 722 3141 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி அமைச்சர்களிடம் கேள்விகளை கேட்கலாம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரபாகரனின் சரணடைவு எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லை, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு. கிசாலினியின் மரணத்துக்கு நீதி வேண்டும், பெண்கள் அமைப்புகள் ஒன்றிணைந்து வடக்கு கிழக்கில் போராட்டம். பதினாறு வயதுக்கும் குறைந்த சிறுவர்களை பணிக்கு அமர்த்துவது தொடர்பில் விசேட நடவடிக்கை முன்னெடுப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. இலங்கையில் நாளாந்தம் 5 சிறுவர்கள் கோவிட்-19 கொரோனாவால் பாதிப்பு, லேடி ரிச்வே வைத்தியசாலை இயக்குனர் தெரிவிப்பு. பயண கட்டுப்பாடுகள் ஓரளவு தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து கோவிட்-19 கொரோனா நோயாளர்களுடைய இறப்புகள் அதிகரிப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.